நீங்க இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. வாங்க வாங்க வண்டியில இருங்க. யாருங்க நீங்க? யாரா? என்ன தெரியல? தெரியல. நல்லா பாருங்க. தெரியலங்க. தூத்துக்குடியில சாத்துக்குடிங்க. சாத்துக்குடியா? அட என்னங்க நீங்க சரியான டியூப்லைட்டா இருக்கிறீங்க. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க சாத்துக்குடி வாங்கிட்டு எதிர்க்க வரும்போது ரெண்டு பேரும் டமால் இடிச்சுக்கிட்டுமே. நீங்க கூட ட்ரெயின்ல வராம பாட்டி வந்தாங்களே. நீங்களா? அன்னைக்கு வேற மாதிரி இருந்தீங்க. ஆட்டோ டிரைவரா நீங்க? அது எங்க மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு ஆட்டோ டிரைவரான்னு கேக்குறீங்க? ஆட்டோ டிரைவர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஆட்டோ ஓட்டி பெரிய ஆளானவங்க சரித்திரம் நிறைய இருக்கு. ஏன் நம்ம அப்துல் கலாமே ஆட்டோ ஓட்டுனாரா? இல்லைங்க, ஆட்டோல காலேஜ் போனாருன்னு சொல்ல வந்தேன். ஏங்க சும்மா இங்க நிக்கிறீங்க? பஸ் எல்லாம் நீங்க வராதுங்க. ஏறுங்க ஏறுங்க. ஹலோ, நான் தாண்டி சுசி. ஹாய் சுசி. ஏங்க ஒரு நிமிஷங்க. உங்க பேர் சுசியாங்க? ஃபுல் நேமுங்க? சுசிலா. நைஸ் நேமுங்க. பேசுங்க பேசுங்க. சொல்லுடி. அது தொலைச்சு போன வளையல் கிடைச்சதா? இல்லடி. ஆனா அந்த வளையல் எடுத்தவன மட்டும் சொல்ல விட மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல பாரு ரத்தம் வாந்தி வந்து என்ன ஆக போறான்னு. ஆமாண்டி, முட்டை மந்திரிச்சு வச்சிருக்க. முட்டை. வன்மனை திருப்பி கூப்பிடு. என்னங்க நீங்க பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. இப்படி சூனியக்காரி மாதிரி முட்டையெல்லாம் மந்திரிச்சு வச்சிருக்கேன்றீங்க. பின்ன 2 சவரன் வளையலாச்சே, அப்படியே சும்மா விட முடியுமா? இருந்துட்டு போட்டோம். எடுத்தவன் நிலைமை என்னவோ, அவனா எடுத்தானோ இல்ல அதுவா வந்துருச்சோ. அதுவா எப்படி வரும்? வருங்க, சம்டைம்ஸ் வரும். அதுக்காக இப்படி முட்டையெல்லாம மந்திரிச்சு வைக்கிறது. ஒருவேளை அவன் ஞாபகார்த்தமா கூட எடுத்து வச்சிருக்கான் இல்லையா? ஞாபகார்த்தமாவா? அதாங்க, இந்த தலையில போடுற ஸ்லைடு பின்னு, சப்பி போட்ட ஐஸ் குச்சி, சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர், இதெல்லாம் புக்குக்குள்ள வச்சுக்கிறது இல்லையா? அதுக்கு ஏன் 2 சவரன் வளையல கிடைச்சது? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஷாஜஹான் நினைச்சிருந்தா எனக்கு தாஜ்மஹாலே கிடையாதுங்க. எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஷாஜகான கூப்பிடுறீங்க? இல்லங்க, ஃபீலிங்ஸுக்கு விலையே இல்லைன்னு சொல்லுவேன். இனிமே அந்த கேரக்டர் திட்டாதீங்க. ஃபீலிங்ஸா? திட்ட மாட்டீங்களா? ஓகே. இந்த வீடுதான். ஐயோ எதுக்குங்க நமக்குள்ள? என்ன நமக்குள்ள? நமக்குள்ளனா நமக்குள்ள. இந்தாங்க. எப்போ புரிய போதும்? ஒண்ணு இல்ல, போங்க. நீங்க எதுக்கு வரீங்க? சும்மா வழி அனுப்பலாமேன்டா. இது ஏன் வீடுதான், எனக்கு வழி தெரியும். நீங்க போங்க. பாட்டி. பாட்டி, அன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்ததோட சரி, நான் தான் அட்ரஸ் கொடுத்து வந்தேனே வீட்டுக்கு வர்றதே. அட்ரஸ் தொலைச்சிட்டேன் பாட்டி. சரி வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லயே நிக்கிறியே, உள்ள வா. வா வா வா. என்னம்மா நீ வெளியில நிக்கிற? உள்ள வா. வாங்க, நம்ம வீடு தான். இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். காலேஜுக்கெல்லாம் போறியா? ஆட்டோ எல்லாம் ஓட்டுறிய? உட்காரு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, என்ன சாப்பிடுற? நல்ல காஃபி டீ? இல்ல, அந்த பழக்கம் இல்ல பாட்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? பாட்டி, இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், ஓவல் இந்த மாதிரி வஸ்து ஏதாவது கிடைக்குமா? அப்படி வரியா? உனக்கு கேள்வி. நான் தூத்துக்குடியில இருந்து தூங்காம வரேன். என்ன விட்டுட்டு ஒரு ஆட்டோ டிரைவரை போய் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, நீ உட்காரா? டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஓவல் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா இவன் ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், எனக்கு இவன் கடவுள் மாதிரி. நல்லா இருப்பா. நீ பாட்டுக்கு என்ன தூத்துக்குடியில ட்ரெயின் ஏத்தி விட்டு போயிட்டேன். ராத்திரி 12 மணி ஹார்ட் அட்டாக். இந்த தம்பி தான் அங்க ஓடி இங்க ஓடி எங்க இருந்த ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து என் உயிரையே காப்பாத்தினான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? லவ் மேரேஜா, அரேஞ்ச்ட் மேரேஜா? ஹலோ. இல்லங்க, பாட்டி தானே பேசிட்டு இருக்க சொன்னாங்க. வேணான்னா சொல்லுங்க, நானே பேசிக்கிறேன். என்னடா அது? அப்பால இருந்து அதுவா பாட்டி? இவ்வளோ பெருசா இருந்த ஜனங்க மனசு சுருங்கி 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 இத்தனூண்டாயி போச்சு பாட்டி. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? பூஸ்டர் குடி. கையெல்லாம் கொஞ்சம் கிரீஸா இருக்கு பாட்டி. இது உன் வீடு, உள்ள வாஷ் பேசின் இருக்கு. போய் கை கால் மூஞ்சி எல்லாம் அலம்பிட்டு வா. ஓ, நம்ம வீடு. கொண்டா நான் வச்சுக்கிறேன். தம்பி
போன் அடிக்குது பாரு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க பாட்டி. ஸ்பீக்கரா? அது எங்க இருக்கு? எனக்கு தெரியும் பாட்டி. டேய் சுகு, ஃப்ரெண்டு ஒரு போன் கூட காணோம். இந்த காலேஜ்ல சேர்றது ஹாஸ்டல்ல சேர்றதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி அதை விடு. அந்த சாத்துக்குடி பாத்தியா? அதுதான் மாப்ள. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இடிச்சியே அந்த ஃபிகர். என்னடா மாப்ள? நான் பேசிட்டே இருக்கேன். என்ன அவன் கூட தூத்துக்குடிங்கற சாத்துக்குடிங்கற ஃபிகர் அது ஃபிகர். ஒண்ணு இல்லைங்க, சென்னையில சாத்துக்குடி என்ன விலைன்னு கேக்குறாங்க. அவ கையில இருந்து 2.5 சவரன் வளையல் உருவினியே. உங்ககிட்ட சொல்றேன் என்ன? கல்யாணம் நல்லபடியா நடந்தா குலதெய்வத்து கடா வெட்டறத உன் தங்கச்சி வேண்டி இருக்கா. வெட்லினா தெய்வ குத்தாயிரும். வளையல் வித்து பணத்தை 10,000 அனுப்பிச்சிடுவா. பாட்டி ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடும்போது கையோட வந்துருச்சு. அதான் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். என்ன அப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டி. திருடனா இருந்தா எடுத்த நிமிஷத்துலயே ஒண்ணு வச்சிருப்பான், இல்லைன்னா வித்திருப்பான். இப்படி இதயத்துக்கு பக்கத்துல வச்சிருக்க மாட்டான். ஐ மீன் பாக்கெட்ட சொன்னேன். இந்தாங்க பாட்டி. நான் வரேன் பாட்டி. வாப்பா. வரேங்க. டேய் ரவி, அதான் வளையல கொடுத்துட்டேனே பாட்டி. வளையல குடுத்துட்டேன். டபரா செட் எடுத்துட்டு போறியடா? சாரி பாட்டி. நமஸ்தே செல்லா. நான் சேட்டு பவுனு 15,000 ரூபாய் வித்தாலும் உன் கடையில மட்டும் கூட்டம் குறைய மாட்டேங்குது. கடை பக்கம் ஆளே காணோம். வைன் ஷாப்னா வந்திருப்பேன். ஜுவல்லரி ஷாப்ல எனக்கு என்ன? என்ன சார் வெளியில 10% டிஸ்கவுண்ட்னு போர்டு போட்டிருக்கீங்க, உள்ள ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்க. அது நேத்து வரைக்கும் முடிஞ்சு போச்சுமா. இன்னையில இருந்து 20% டிஸ்கவுண்ட். செல்லா என்ன செல்லா? முதலாளி நான் சொல்றேன் 20% டிஸ்கவுண்ட். செய்கூலி சேதாரம் இல்ல. குட் மார்னிங். சேட்டு போலாமா? யார் நீங்கெல்லாம்? பாலாஜிங்கிற ஒரு வீடு தானே? என்னங்க உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. யாரு யார் நீங்க? கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வாமா. யாருங்க நீங்க? 4 லாரி 3 காரு 2 ஆட்டோ ஓடுதா? ஆமா ஓடுது. அதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? 6 மாசமா டியூ கட்டலையாமே. ஹலோ யாருங்க நீங்க? எதுக்கு இதெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் கரெக்டா கட்டிட்டு இருக்கேன். யோ பேசியா? ஹலோ பாய், டியூ எல்லாம் கரெக்டா தான் பாய் கட்டிட்டு இருக்கேன். பிரச்சனை அது இல்ல. என்ன சொல்றாங்களோ கேளு. இல்லன்னா வண்டிலாம் தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணன் கை குழந்தை மாதிரி அடம் பிடிச்சாருன்னா விடவே மாட்டாரு. எதா இருந்தாலும் நாங்க வாங்கி கொடுத்துருவோம். நேத்து உன் பொண்டாட்டிய பார்த்துட்டாரு, ஆசைப்பட்டுட்டாரு, அடம் பிடிக்கிறாரு. என்னடா எங்க வந்து என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உட்காரு உட்காரு பாலாஜி உட்காரு. அண்ணங்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. ஒரு தடவை தொட்டாருன்னா மறுபடியும் அதை தொட மாட்டாரு. இருக்குடா உங்க எல்லாரையும் ஒழுங்கா பேசி கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். உன்னை போட்டுதான் கூட்டிட்டு போன போல இருக்கு. காலேஜ் விட்டா ஆட்டோ, ஆட்டோ விட்டா காலேஜ். லைஃப் என்ஜாய் பண்ணவே மாட்டியா? என்ஜாயா அப்படின்னா? அதான்டா இந்த சைட் லவ் அதெல்லாம் எப்போ வந்து கரெக்ட் ஆகி போயின்னு இருக்குது. அடப்பாவி சொல்லவே இல்ல. யார் அவ? எப்படி இருப்பா? தேவதைய பாத்திருக்கியா? ஏஞ்சல் ஏஞ்சல் இல்ல. நான் பாத்துருக்கிறேன். அதான் நம்மாலு. ஏன்டா வண்டி நிறுத்திட்ட? இல்ல நான் ஏஞ்சல்னு சொன்னேனே, அதுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கடா? எங்க? அதோ பார். எப்படி ஏரேஞ்சுக்கு இல்ல இருந்தாலும் ஓகே. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நீ வேற ஆட்டோ பிடிச்சு போ. ஏய் நான் இந்த ஆட்டோ ஓனர் தெரியும்ல. ஆஹா ஓனர்